சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அமைதியின் மகா பெரும் சாகரம் அன்புத் தாயுமான சிவதந்தையின் கரங்களில் அன்பின் ஆதாரத்தில் வளர்ந்து தவழ்ந்து வரும் குழந்தை நான். மனம், புத்தியின் நினைவு சம்பந்தத்தின் முயற்சியால் வழக்கமாக எனது தந்தையுடன் இணைந்திருக்கின்றேன். உத்தமமான சிறப்புகள் நிரம்பப் பெற்ற ஆத்மாவாக மாற்றி இனிமை நிறைந்த பரந்தாம இல்லத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வருகை தந்திருக்கும் இனிய தந்தை, உங்களது கட்டளையை நிச்சய புத்தியுடன் பின்தொடர்ந்து உங்களோடு வருவதுதான் எனது முதன்மை காரியமாகக் கொண்டிருக்கின்றேன். நிராகார தந்தையோடு இணைந்து உள்ளுணர்வால் நிலைபெறும் பாக்கியத்தை எமக்கு அளித்திருக்கின்றீர்கள். சிருஷ்டியின் ஞானத்தையும் ஞானத்தின் ஆழமான சூட்சுமமான ரகசியங்களையும் ஒவ்வொரு வினாடியும் எனக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர்கள். சிரேஷ்டம் மிகுந்த ஸ்ரீமத் வழிப்படி நடந்து சுயமாற்றம், விஸ்வ பரிவர்த்தனை நிகழ்கின்ற நிகழப்போகும் அனைத்து விஷயங்களிலும் சத்தியத் தந்தையின் துணை உதவிகளோடு சீராக கண்டறிந்து எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு நாடகத்தின் அனுசாரத்தில் ஒத்துழைப்பும் தந்து முழுமையாக சாட்சி பார்வையுடன் ஜெயித்து வெற்றிச் செல்வமாக தங்கள் முன்னால் வந்துவிடும் பலமும் பாக்கியங்களும் ஆத்மா என்னுள் சம்பூரணமாக வியாபித்து நிறைந்திருக்கின்றது. தங்களது துணையாலும் உதவிகளாலும் தங்களையே எனதாக்கிக் கொண்டிருக்கும் ஆத்மா என்னிடம் சர்வ சக்திவான் உங்களது ஆஸ்திகள் அனைத்தும் எல்லையற்றதாக இருப்புக் கொண்டுள்ளது. மேலும் மேலும் உயர்ந்து கொண்டும் வருகின்றது. சமயம் மாறுகின்றது. புருஷார்த்தத்தின் வேகமும் அதிதீவிரமாகிறது. சங்கல்பங்களில் முற்றுப்புள்ளி வைக்க முடிகின்றது. ஆத்மா ஆழ்ந்த அமைதியை தனதாக்கிக் கொள்கிறது. மனம் சுபாவ சன்ஸ்காரங்களை கட்டுப்படுத்தும் புத்தியின் கூர்மையில் திவ்யத்துவமும் நிறைகின்றது. ஆத்மா எல்லையற்ற தூய்மையில் அகண்ட தாரணை கொள்கின்றது. ஆத்மா பரமாத்மா தந்தை உங்களோடு இணைந்திருப்பதை அனுபவிக்கின்றது. திவ்ய திருஷ்டி பிரகாசமடைகின்றது. உள்ளுணர்வு எல்லையற்றதாக பேரானந்தம் கொள்கின்றது. பரந்தாம இல்லத்தின் பரிபூரண அமைதியை இங்கேயே அனுபவிக்கின்றது. சர்வமங்கல தாய் தந்தை சிவபரமாத்மா அன்பின் மடியும் அரவணைப்பும் அனைத்தையும் எனதாக்குகின்றது. நன்றி பாபா. நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது கீழான நிலையிலிருந்து மிக சிறந்த ஆத்மாவாக ஆகின்றீர்கள். சத்தியயுகத்தில் முழு உலகத்திலும் புருஷோத்தமர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா. நீங்கள் காலனிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அது அமரலோகம், இது மரணலோகம். இங்கே தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நாம் இங்கே உத்தமரிலும் உத்தமமாக கலியுக தூய்மையற்ற நிலையிலிருந்து சத்தியயுக தூய்மையானவர்களாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கின்றோம். பாபாதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். படைப்பவர் படைப்பினுடைய ஞானத்தை வேறு யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. பாபாதான்
ஞானக்கடல் ஆவார். சத்தியமானவராக இருக்கின்றார். உயிரோட்டமானவராக இருக்கின்றார். மறுபிறவி அற்றவராக இருக்கின்றார். அமைதிக்கடல், சுகக்கடல், தூய்மையின் தூய்மை கடலாக இருக்கின்றார். அரை கல்பத்திற்கு துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுப்பவர் தந்தையே ஆவார். முழு உலகத்தின் வரலாறு புவியியலை எந்தவொரு மனிதனும் தெரிந்திருக்கவில்லை. உலகம் இருக்கவே இருக்கிறது. பாபா வந்து இந்தச் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானத்தை மட்டும்தான் கொடுக்கிறார். யோகத்தில் இருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். யார் கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள்தான் வந்து எடுப்பார்கள். நாம் பாபாவிடம் ராஜ்யத்தை பெற வந்துள்ளோம். நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. போகப் போக அதிகம் துன்புறுத்துவார்கள். தங்கம் எதையும் வைத்துக்கொள்ள விடமாட்டார்கள். மீதம் என்ன இருக்கும்? எதையும் வாங்குவதற்கு பணமே இருக்காது. காகித பணம் போன்றவையும் உதவாது. ராஜ்யம் மாறிவிடுகிறது. இது இரத்த விளையாட்டாகும். இயற்கைச் சீற்றங்களும் ஏற்படும். அதற்கு முன்னால் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை எடுக்க வேண்டும். கடைசியில் ஒரு சிவபாபா மட்டுமே நினைவு இருக்கும் அளவிற்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நினைவில் இருந்து கொண்டேதான் சரீரத்தை விட வேண்டும். யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். நீங்கள் இங்கே பாபாவிடம் ஆஸ்தியை எடுக்கத்தான் வருகின்றீர்கள். கண்டிப்பாக தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.